அனைவருக்கும் வணக்கம். நான் படித்த ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். வினிதாவுக்கு திருமணமாகி 1 வருடம் ஆகியிருந்தது. இதுவரை குழந்தை இல்லை. அதற்கு பின்னால் மாமியார் காயத்ரியின் மிகப்பெரிய விசத்தனமான செயல் ஒன்று மறைந்திருந்தது. மாமியாருக்கு வினிதா மீது மிகப்பெரிய அதிருப்தி இருந்தது. வினிதா செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் அவருக்கு வேண்டாதவையாகவே இருந்தன. அதற்கான காரணம் அவருடைய மகன் விமல். விமல் கல்லூரியில் படிக்கும் போதே கல்லூரியில் தன்னுடன் பயின்ற வினிதாவை காதலித்து வந்தான். அவளையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய அம்மாவிடம் பேசினான். அப்போது அவர், அறிவு இருக்காடா, இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு உன்னை தனி ஆளா படிக்க வச்சு ஆளாக்கி இருக்கேன். இப்படி இஷ்டத்துக்கு ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிற. நான் உன்னோட கல்யாணத்தை பற்றி என்னென்ன கனவெல்லாம் கண்டு வச்சிருக்கேன் தெரியுமா என்றார். அம்மா, நீ என்ன கனவு கண்டால் என்னம்மா? கல்யாணம் பண்ணிட்டு வாழ போறது நான் தானே, அது உனக்கு தெரியலையா என்றான். விமல், நல்லா வளர்ந்து பெரிய ஆள் ஆயிட்டீங்க, அதெல்லாம் நல்லா பேசுவீங்கடா என்று கண்களை கசக்கி கொண்டு ஓரமாக மூளையில் போய் அமர்ந்து கொண்டார். அம்மா, நீ என்னம்மா யோசிச்சு வச்சிருக்க? அதை முதல்ல சொல்லு. எதுக்கு இப்படி தேவையில்லாமல் கண்ணை கசக்கிற என்றான். நான் நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடத்துல தான் கல்யாணம் பண்ணணும்னு முடிவோடு இருக்கேன். அதுவும் பொண்ணு நான் பார்த்து தேர்ந்தெடுக்கிற பொண்ணா இருக்கணும் என்றார். அவ்வளவுதானே? நாளைக்கே நான் காதலிக்கிற பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றேன். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம வீட்டிலே இருக்கட்டும். நீ பேசி பாரு, அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா இல்லையான்னு அதுக்கப்புறம் சொல்லு என்றான். விமல், அதெல்லாம் முடியாதுடா, இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் என்றார் காயத்ரி. ஒரு கட்டத்தில் மகன் அவன் காதலித்த பொண்ணை கூட்டிக் கொண்டு ஓடிவிடுவான் என்ற சூழல் உருவாகியது. எங்கே தன்னுடைய மகன் தன்னை விட்டு போய்விடுவான் என்ற எண்ணத்தில் திருமணத்திற்கு சம்மதித்தார் காயத்ரி. அவரை சம்மதிக்க வைக்க பெரும்பாடுபட்டுவிட்டான் விமல். ஆனால் அந்த கோபத்தை எல்லாம் தன்னை திருமணம் செய்து கொண்டு இந்த வீட்டிற்கு வரக்கூடிய பெண்ணின் மீது தன்னுடைய அம்மா காட்டுவார் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. வினிதாவின் வீட்டில் பெரிதாக எதிர்ப்பு எதுவும் இல்லை. வினிதாவின் குடும்பத்தை விட விமலின் குடும்பம் வசதியானவர்களாக இருந்தனர். அது மட்டும் இல்லாமல் விமல் படித்து முடித்த உடனேயே படிப்புக்கு ஏற்ப நல்ல நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்திருந்தான். அதனால் தங்களுடைய மகள் நல்லா இருந்தா போதும் என்ற எண்ணத்தில் விமலுக்கு வினிதாவை திருமணம் செய்து வைத்தனர். திருமணம் முடிந்து புகுந்த வீட்டிற்குள் வந்தாள் வினிதா. வினிதாவும் விமலும் நல்லபடியாக வாழ்க்கையை வாழத் தொடங்கினார்கள். அவர்களுக்கு எல்லாமும் மகிழ்ச்சியாகவே ஆரம்பமானது. ஆனாலும் நாட்கள் செல்ல செல்ல இருவருக்கும் இடையில் சின்ன சின்ன சண்டைகள் உருவானது. அந்த சண்டைகளுக்கெல்லாம் காரணமாக அமைந்தது அவர்கள் இருவருக்கும் இடையிலான இடைவெளி அதிகமானதுதான். திருமணம் முடித்து 3 மாதத்திற்கு பிறகு மாமியாரின் உண்மையான சுயரூபத்தை கண்டு அதிர்ந்து போனாள் வினிதா. அன்று வேலைகளை முடித்துவிட்டு ஹாலில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்த வினிதாவிடம் வந்த மாமியார் காயத்ரி, என்ன நீ ட்ரெஸ் போடுற? எப்போ பார்த்தாலும் கீழே ஒரு பேண்ட்டு மேலே ஒரு டிஷர்ட் மாதிரி ஒன்று போட்டுக்கிட்டு குடும்ப பொண்ணு மாதிரியா இருக்க. இதுக்குத்தான் நான் தலையால் அடிச்சுக்கிட்டேன். நான் சொல்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கடான்னு சொன்னேன். இந்த காதல் கத்திரிக்காயெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு ஒத்து வராதுன்னு சொன்னா கேட்டானா என்று புலம்பினார். திடீரென்று அவரிடமிருந்து இந்த வார்த்தைகளை எதிர்பார்க்காத வினிதா ஒரு நிமிடம் திடுக்கிட்டாள். பிறகு தன்னை சுதாரித்து கொண்டு, அத்தை, இந்த ட்ரெஸ்ல என்ன குறை கண்டுபிடிச்சிங்க? அப்படி என்ன இந்த ட்ரெஸ் உங்களுக்கு அசிங்கமா தெரியுது என்றாள் வினிதா. அப்படியே தன்னுடைய பேச்சை மாற்றினார் காயத்ரி. இந்த பாத்தியா எப்படி எதிர்த்து பேசுறா பாரு. இதே நான் பார்த்த பொண்ணா இருந்தா இப்படி எதிர்த்து பேசுமா? என்னோட புருஷன் இறந்ததுக்கு அப்புறம் என் பிள்ளை தான் உலகம்னு கஷ்டப்பட்டு வெளியில இட்லி கடை போட்டு பொழைச்சு மகனை வளர்த்து ஆளாக்கினேன். ஆனா இன்னைக்கு இந்த மாதிரி என்னை தவிக்க விட்டுட்டானே என்று புலம்பிக் கொண்டே அழுவது போல் மூளையில் போய் உட்கார்ந்தார். அத்தை, உங்க புள்ள சொன்னது கரெக்டு தான் போலையே. ஏதாவது ஒன்றுனா அழுதுகிட்டு போய் மூளையில் உட்கார்ந்து விடுவீர்கள் என்று சொன்னாரு. அப்படியே உட்கார்ந்திருக்கீங்க என்று சொல்லிவிட்டு வேகமாக தன்னுடைய அறைக்கு சென்று கதவை பூட்டி கொண்டாள். காயத்ரிக்கு கோபம் தலைக்கேறியது.
என்னெல்லாம் சொல்லியிருக்கான் பாரு. இருக்கட்டும், ஒரு வழி பண்றேன் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டார். விமல் வேலைக்கு சென்ற பிறகு வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை கணவரிடம் சொல்லலாமா வேண்டாமா என்று மனதிற்குள் புலம்பிக் கொண்டிருந்தாள் வினிதா. ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல் அவளால் தாங்கிக் கொள்ள முடியாமல் அன்று தன் கணவரிடம் கண்ணீர் மல்க அவளுடைய மாமியார் பேசுவதையெல்லாம் சொன்னாள். அவங்க சொன்ன பொண்ணை கல்யாணம் பண்ணலைங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறார். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. வினிதா, நீ இங்க இருந்து ரொம்ப கஷ்டப்படுற. பேசாம நாம தனி குடித்தனம் போயிடலாமா என்று கேட்டான் விமல். ஏங்க, நீங்க ஒரே மகன், இப்படி அவங்கள தனியா விட்டுட்டு தனி குடித்தனம் போனா நல்லாவா இருக்கும்? ஊர் உலகத்துல பாக்குறவங்க என்ன பேசுவாங்க? இந்த பாரு, நேத்து வந்தவ புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு தனியா கூட்டிட்டு போயிட்டா. இந்த கிழவி பாரு, வயதான காலத்தில் தனியா கடந்து கஷ்டப்படுதுன்னு என்னை தான் குறை சொல்வார்கள் என்றாள் வினிதா. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. என்னதான் செய்யறதுன்னு தெரியல. எங்க அம்மாவை எப்படிதான் சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு புரியல என்று புலம்பினான். விமல், நமக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அதை பார்த்தாவது உங்க அம்மாவோட கோபம் எல்லாம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு என்றாள் வினிதா. எங்க, அதுதான் நடக்கிற மாதிரியே தெரியலையே என்று சலிப்புடன் சொன்னான் விமல். எங்க, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்து பேசுங்க. எப்ப பார்த்தாலும் கால் வலி கை வலின்னு படுத்துக்கிட்டது நீங்க தானே. என்னமோ தெரியவில்லை, உடம்புக்கு ஒன்றும் முடியலை என்று சொல்வது உங்களுடைய வாடிக்கை தானே என்றாள். ஆமா, அதெல்லாம் முன்ன. இப்ப அப்படி இல்லையே. இப்ப நீதான் நான் சொன்னதை அப்படியே சொல்ல ஆரம்பிச்சிட்ட என்றான் விமல். ஆமாங்க, நீங்க சொல்றது உண்மைதான். உங்ககிட்ட இருந்த வழியை என் மேல கொண்டு வந்து விட்டுட்டீங்க. இப்ப எனக்கு தான் கை கால் வலியெல்லாம் இருக்கு. இப்படியே போனா என்ன ஆகும்னே தெரியல. உடம்பையும் கவனிக்கணும் என்றாள் வினிதா. இதன் பின்னால் இருந்த மாமியாரின் உண்மையான சூழ்ச்சி அவளுக்கு தெரிந்திருக்கவில்லை. எப்போதும் காலையில் விமல் சாப்பிட்டு விட்டு அலுவலகத்திற்கு சென்ற பிறகு காயத்ரி அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருப்பார். சிறிது நேரத்தில் சமையலறையில் அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு வந்து சாப்பிட ஆரம்பிப்பாள் வினிதா. அவள் சாப்பிட்டு முடித்த சிறிது நேரத்திலேயே அவளுக்கு உடல் சோர்வு ஏற்படும். வேலை அலுப்பால் தான் இப்படி சோர்வாக இருக்கிறது என்று நினைத்து அப்படியே தனது படுக்கை அறைக்கு சென்று படுத்து தூங்கி விடுவாள். அதன் பிறகு அவள் 2 மணி நேரம் கழித்தே எழுவாள். எழுந்து மதிய சமையலுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிப்பாள். இது தொடர் கதையாகி கொண்டிருந்தது. அன்று காலையில் ஏற்பட்ட உடல் சோர்வு அன்று முழுவதும் அவளுக்கு இருக்கும். இது தொடர்கதையானதால் அன்று ஒரு நாள் கோவிலுக்கு செல்வதாக சொல்லிவிட்டு வெளியே கிளம்பிய வினிதா நேராக மருத்துவரிடம் சென்று தன்னுடைய உடலை பரிசோதனை செய்து கொண்டாள். அவளுடைய உடலை பரிசோதித்த மருத்துவர், உங்கள் சாப்பாட்டினால் தான் உங்களுக்கு இது போன்ற உடல் சோர்வு ஏற்படுகிறது. நீங்கள் உங்களுடைய சாப்பாட்டில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இப்படியே நீங்கள் அஜாக்கிரதையாக இருந்தால் பெரிய பெரிய நோய் வருவதற்கான வாய்ப்பை கூட ஏற்படுத்திவிடும் என்றார். எப்படி நமக்கு மட்டும் உடல் சோர்வு ஏற்படும்? நாம் சாப்பிடுவதைத்தானே அத்தையும் விமலும் சாப்பிடுகிறார்கள் என்று யோசித்து கொண்டே மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள் வினிதா. அப்போதுதான் அவளுடைய சந்தேகம் மாமியாரின் பக்கம் திரும்பியது. மாமியார் தன் மீது இருக்கக்கூடிய கோபத்தினால் தவறு செய்வதாக உணர்ந்தாள். மாமியாரின் நடவடிக்கைகளை கண்காணிக்க வேண்டும் என்று முடிவு செய்தாள். தன் கணவரிடம் கூட மருத்துவரிடம் சென்று வந்ததை பற்றி அவள் வாய் திறக்கவில்லை. உண்மை தெரிந்த பிறகு அவரிடம் சொல்ல வேண்டும் என்று அமைதியாக இருந்தாள். அன்று விமல் சாப்பிட்டு முடித்தவுடன் சாப்பிட அமர்ந்த மாமியாரை பார்த்து கொண்டே சமையலறையில் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள் வினிதா. மாமியார் காயத்ரி சாப்பிட்டு கொண்டே வினிதாவை திரும்பி பார்ப்பதை கவனித்தாள். அவள் அவரை பார்க்காதது போல் நடித்தாள். உடனே காயத்ரி சேலையில் ஒளித்து வைத்திருந்த ஒரு பொடியை அவள் சாப்பிட போகும் சாப்பாட்டில் தூவுவதைக் கண்டு அதிர்ந்து போனாள் வினிதா. இவர் சாப்பாட்டில் என்ன தூவுகிறார் என்று அங்கிருந்து கவனித்தவள் அதன் பிறகு அவரை திரும்பி பார்க்கவே இல்லை. வழக்கம் போல் அனைத்தையும் கச்சிதமாக செய்துவிட்டோம் என்ற சந்தோஷத்தில் காயத்ரி எழுந்து தன்னுடைய அறைக்கு சென்று விட்டார். வினிதா அந்த சாப்பாட்டை சாப்பிடாமல் எடுத்து வைத்துவிட்டு
வீட்டில் இருந்த பழத்தை வைத்து ஜூஸ் போட்டு குடித்துவிட்டு அமைதியாக இருந்து கொண்டாள். மாமியார் தான் எதையோ சாப்பாட்டில் கலந்திருக்கிறார். அதனால்தான் நம்முடைய உடல் எப்போதும் சோர்வாகவே இருந்துள்ளது. அதனால் எங்களுடைய இல்லறமும் மெதுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. குழந்தை பிறப்பும் இதனால் கூட தள்ளி போயிருக்கலாம். அனைத்தையும் தன்னுடைய மாமியார் திட்டமிட்டு செயல்படுத்தி வருகிறார் என்பதை அறிந்து கொண்டாள் வினிதா. மாமியார் வெளியே சென்ற நேரம் பார்த்து அவருடைய அறையை சல்லடை போட்டு சலிக்க ஆரம்பித்தாள். அவர் சாப்பாட்டில் தூவி கலந்து வைக்கக்கூடிய பொருளை கண்டுபிடித்து விட வேண்டும் என்பதில் குறியாக இருந்தாள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக மாமியார் சிறிது நேரத்திலேயே வீட்டிற்கு திரும்பி வந்து கேட்டை திறக்கும் சத்தம் கேட்டவுடன் வேகமாக அறையிலிருந்து வெளியேறி தன்னுடைய அறைக்கு சென்று விட்டாள். தன்னுடைய அறைக்கு மருமகள் வந்து தான் வைத்திருக்கக்கூடிய மருந்தை தேடிவிட்டு சென்றது தெரியாத காயத்ரி வழக்கம் போல் தன்னுடைய வேலைகளை செய்து வந்தார். வினிதா தினமும் மாமியார் கலந்து வைக்கக்கூடிய அந்த சாப்பாட்டை சாப்பிடாமல் தவிர்ப்பதில் கவனமாக இருந்தாள். அதன் பிறகு ஒரு நாள் மாமியார் தூரத்து உறவினர் ஒருவர் இறந்ததற்காக செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. சரியான தருணம் கிடைத்துவிட்டது என்று மனதிற்குள் மகிழ்ச்சியுடன் காத்து கொண்டிருந்தாள். மாமியார் கிளம்பி சென்ற பிறகு அவர் அறையில் தேடியதில் அவர் தன்னுடைய தலையணை உறைக்கு உள்ளாக மறைத்து வைத்திருந்த ஒரு டப்பாவை கண்டுபிடித்து எடுத்தாள். அது மந்திரத்து கொடுக்கக்கூடிய பொடி போல இருந்தது. அத்தை ஏதோ கேரள வசியம் போன்ற எதையோ வாங்கி வைத்திருக்கிறார். அதையே நம்முடைய சாப்பாட்டில் கலந்து கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டாள். அந்த டப்பாவிலிருந்து கொஞ்சம் பொடியை எடுத்துக்கொண்டு டப்பாவை அப்படியே இருந்த இடத்தில் வைத்துவிட்டு வந்துவிட்டாள். அன்று கணவர் சாப்பிட்டு முடித்தவுடன் மாமியார் சாப்பிடக்கூடிய உணவில் அதை கலந்து வைத்து அவருக்கு என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஆர்வமாக காத்திருந்தாள். அவரும் தன் கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த பொடியை வினிதா சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் கலந்து வைத்துவிட்டு அவர் வினிதா கலந்து வைத்த சாப்பாட்டை சாப்பிட்டு முடித்துவிட்டு எழுந்து தன் அறைக்கு சென்றார். அறைக்கு சென்றவர் சிறிது நேரத்தில் உலர ஆரம்பித்தார். வினிதாவிற்கு படபடவென்று வந்தது. அப்படி என்றால் நாம் இந்த சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு கை கால் வலியோடு படுத்திருக்கும் போது இப்படித்தான் உலருவோமா என்று அவள் மனம் துடித்தது. நான் கலந்து வச்ச சாப்பாட்டை சாப்பிட்டியா? உன்னால் இன்னைக்கு எதுவும் பண்ண முடியாது. உன் புருஷன் கூட நீ சந்தோஷமா இருக்க முடியாது என்று புலம்பினார். மேலும் நான் என் மகனுக்கு பெரிய இடத்தில் 50 பவுன் நகை போட்டு வரக்கூடிய பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். இப்படி எல்லாத்தையும் கெடுத்துட்டியே என்றார். உன்னை என் மகனிடமிருந்து பிரிக்காமல் விடமாட்டேன் என்றார். அதை கேட்டு அதிர்ந்து போனாள் வினிதா. இவ்வளவு விஷமாக மாமியார் இருப்பார் என்று அவள் கொஞ்சம் கூட யோசிக்கவில்லை என்று மனதுக்குள் நினைத்து கொண்டாள். இதை எப்படி சமாளிப்பது என்று நினைத்து கொண்டே தன் அறையில் படுத்திருந்தாள். தன் கணவரிடம் நடந்த அனைத்தையும் கூற அவன் அதிர்ந்து போனான். அம்மா இப்படியெல்லாம் செய்வார்களா? என்னாலேயே நம்ப முடியல. இதற்கு மேலேயும் நாம இங்க இருந்தோம்னா நமக்கு ஆபத்து என்றான் விமல். ஏங்க, நம்ம 2 பேரும் நாளைக்கு அவங்க கிட்ட பேசி பார்க்கலாம். அவங்களுக்கு 50 பவுன் தான் முக்கியம். அதை அவங்க வாயாலே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுப்போம் என்றாள் வினிதா. எனக்கு என்னமோ பயமா இருக்கு வினிதா. நாம் இங்கிருந்து செல்வதுதான் சரி என்றான் விமல். நீங்கள் சொல்லுவதும் சரிதான் என்று தலையாட்டினாள். அதற்கு அடுத்த நாள் அம்மாவிடம் எதற்காக வினிதாவின் சாப்பாட்டில் ஏதோ பொடியை தூவி அவள் உடல் கை கால் வலி எடுக்கும் அளவிற்கு செய்வீர்களா? இது உங்களுக்கே நல்லா இருக்கிறதா என்றான். என்னடா உளறுகிறாய்? உன் பொண்டாட்டி சொல்லிக் கொடுத்தாளா? அதை அப்படியே வந்து சொல்றியா என்றார் காயத்ரி. அத்தை, நான் ஒன்றும் உளரல. இந்தா பாருங்க, நீங்க சாப்பாட்டில் கலந்து கொடுக்கிற பொடி என்று காண்பித்தாள் வினிதா. என்னடி இது? என்ன பொடி? இந்த மாதிரி பொடியெல்லாம் எப்படி உனக்கு கிடைக்குது? எங்கிருந்து வாங்கிட்டு வர? என்னோட சாப்பாட்டில் கலந்து என்னை கொல்ல பார்க்குறியா என்றார். நான் வேணா உங்களை விட்டுட்டு இங்கிருந்து போயிடுறேன்டி, என்னை எதுவும் செஞ்சிடாதடி என்று அழுவது போல் பாசாங்கு செய்தார். நடித்த நடிப்பு விமலையே சற்று அதிர்ந்து போக செய்தது. ஒருவேளை வினிதா சொன்னது பொய்யாக இருக்குமோ எனும் அளவிற்கு அவன் உறைந்து போய் நின்றான். மாமியார் இப்படியெல்லாம் பேசுவார் என்பதை எதிர்பார்க்காத வினிதா, அத்தை உங்களுக்கு இப்ப என்ன வேணும்?
50 பவுன் நகை போட்டு கல்யாணம் பண்ணியிருந்தா நீங்க உங்க மருமகளை சந்தோஷமா ஏத்துட்டு இருந்திருப்பீங்க, அப்படித்தானே? நான் கல்யாணம் பண்ணி வரும்போது என் வீட்டிலிருந்து 25 பவுன் நகை போட்டாங்க. இப்பவும் நிலத்தை எங்க அப்பா பராமரிக்க முடியலன்னு விற்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்னோட அப்பா கிட்ட சொல்லி இன்னொரு 25 பவுன் நகை வாங்கிட்டு வந்துடுறேன். வாங்கிட்டு வந்து மொத்தமா 50 பவுன் எனக்கு போட்டதை உங்ககிட்ட காமிக்கிறேன், போதுமா? அப்புறம் எங்களை சந்தோஷமா வாழ விடுவீங்களா என்றாள் வினிதா. எம்மா, நீ என்ன எனக்கா வாங்கிட்டு வந்து போட போற? நீ தான் வாங்கிக்க போற, கண்டிப்பா வாங்கிட்டு வா. நான் என்ன சொல்ல போறேன் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய அறைக்குள் சென்று விட்டார் காயத்ரி. அதன் பிறகு தன்னுடைய வீட்டில் நடந்த விஷயங்கள் அனைத்தையும் தன்னுடைய அம்மாவிடம் சொன்னாள் வினிதா. உடனே அவர், எனக்கே பயமா இருக்கு, நீ ஒரு நிமிஷம் கூட அந்த வீட்டில் இருக்க வேணாம் என்றார். நீங்க சொல்றது சரிதாம்மா, ஆனா அப்பா நிலத்தை விற்கிறதா சொன்னாங்களே, வித்துட்டாங்களா? எனக்கு 25 பவுன் நகை போடுங்கள், அப்பதான் என்னோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் என்றாள் வினிதா. சரி, நான் அப்பா கிட்ட பேசிட்டு உனக்கு தகவல் சொல்றேன் என்றார். 2 நாள் கழித்து, அப்பா கிட்ட பேசிட்டேன்டி, எல்லாமே உனக்குத்தானே, எங்களுக்கு நீ ஒரே பொண்ணு, உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறோம்னு சொல்லிட்டாரு உங்க அப்பா. அதனால 25 பவுன் வர ஞாயிற்றுக்கிழமை எடுக்கலாம்னு இருக்கோம். நீயும் உன்னுடைய கணவரை கூட்டிட்டு வந்துடு, அப்பதான் உனக்கு பிடிச்ச மாதிரி எடுக்க முடியும் என்றார். சரி என்று சொன்னாள் வினிதா. தன் கணவரை அழைத்து கொண்டு தன் அம்மா அப்பாவுடன் சென்று 25 பவுன் நகை அவளுக்கு பிடித்த மாதிரி எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள். வீட்டிற்கு வந்தவுடன் புதிதாக வாங்கி வந்த நகை, அதற்கான பில் அனைத்தையும் தன்னுடைய மாமியாரிடம் காண்பித்தாள் வினிதா. காயத்ரியின் முகம் மலர்ந்தது. 50 பவுன் மொத்தமா இருக்காமா? எங்க பழைய 25 பவுன் நகை எடுத்துட்டு வா, அதையும் என் கண்ணால ஒரு தடவை பார்த்துக்கிறேன் என்றார். அருகில் நின்று கொண்டிருந்த விமலுக்கு ஆத்திரத்தை அடக்க முடியாமல் கோபம் வந்தது. இருந்தாலும் தன் மனைவி தன்னிடம் சொல்லிய விஷயத்தை மனதில் நினைத்து கொண்டு அமைதியாக நின்று கொண்டிருந்தான். பேசுவதற்கான தக்க தருணத்திற்காக காத்து கொண்டிருந்தான். இந்தா எடுத்துட்டு வந்து காமிக்கிறேன் அத்தை என்று உள்ளே போய் 10 நிமிடத்தில் தன்னுடைய பீரோவில் இருந்த தன்னுடைய பழைய நகைகள் 25 பவுனையும் எடுத்து வந்து அடுக்கி வைத்தாள். மொத்தம் 50 பவுன் நகை இருக்கிறதா என்பதை சோதித்தார் காயத்ரி. எல்லாம் உனக்குதாமா, நானா வாங்கி போட்டுக்க போறேன் என்று சொல்லிவிட்டு மனமகிழ்ச்சியோடு தன்னுடைய அறைக்கு சென்றார். ஆனால் அவர் எதிர்பார்க்காத நாளாக அந்த நாள் மாறியிருந்தது. அவர் அறைக்கு சென்ற பிறகு 1 மணி நேரத்திலேயே வீட்டில் பொருட்களை எடுத்து வைக்கக்கூடிய சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. என்ன சத்தம் என்று கேட்டுக்கொண்டே வெளியே வந்து பார்த்தார் காயத்ரி. வினிதா வீட்டிலிருந்து கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் எடுத்து வண்டியில் ஏற்றி கொண்டிருந்தனர். விமல் ஒவ்வொன்றாக எடுத்துக்கொண்டு போய் வண்டியில் வைத்துக் கொண்டிருந்தான். விமலை பார்த்து காயத்ரி, டே தம்பி, எங்கடா போறீங்க என்று கேட்டார். ஆமாம்மா, 50 பவுன் நகையை கொண்டு வந்து காமிச்சாச்சு, அதுக்கப்புறம் உங்க கூட எதுக்கு நாங்க இருக்கணும்? அதான் நாங்க தனியா போகலாம்னு முடிவு எடுத்து விட்டோம். சாப்பாட்டுல கண்டதையும் கலக்க ஆரம்பிச்ச நீங்க இன்னும் எந்த எல்லைக்கு போவீங்கன்னு யாருக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பித்தான். உள்ளே இருந்து வந்த வினிதா மாமியாரை பார்த்து கொண்டே எதுவும் பேசாமல் காரில் ஏறினாள். ஏற்கனவே வீடு பார்த்து தயாராக வைக்கப்பட்டிருந்தது. பொருட்கள் எல்லாம் அந்த வீட்டிற்கு சென்று இறங்கியது. வீட்டிலிருந்து கிளம்பும் போது விமலிடம், தம்பி, என்னை அனாதையா விட்டுட்டு போயிராதையா என்று கதறி அழுதார் காயத்ரி. அம்மா, உங்களுக்கு நகைதான் முக்கியம், அதான் 50 பவுன் நகை வந்துருச்சு, அப்புறம் என்ன, நீங்க பாட்டுக்கு சந்தோஷமா இந்த வீட்டுல இருங்க. மனிதர்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியாத நீங்க மனிதர்களோடு வாழவே தகுதி இல்லாதவங்க என்று சொல்லிவிட்டு கிளம்பி சென்றான். அவர்கள் தனியாக சென்ற 2 மாதத்திலேயே வினிதா கர்ப்பமானாள். அவர்கள் வாழ்க்கை இனிமையாக ஆரம்பமானது. காயத்ரி தான் செய்த தவறுக்கான தண்டனையை அனுபவிக்க தொடங்கி கொண்டிருந்தார். பணம், நகை, கௌரவம் இது அனைத்தையும் விட உறவுகள் தான் முக்கியம் என்று காயத்ரிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பித்தது. நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.